லெட்ஸ் வெல்கம் சாரலட்சுமி ஈஸ்வர். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நான். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்? நம்ம இன்னைக்கு ஒரு மூங் தால் கிச்சடி பண்ண போறோம். நிறைய பேருக்கு நிறைய காய்கறி பிடிக்காது. அதனால இது ஒரு ஹெல்தி, நிறைய வெஜிடபிளும் போட்டு ஈஸி டு மேக் அண்ட் ஈஸி டு டைஜஸ்ட் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு கிச்சடி ஒரு டயட் ரெசிபி வச்சுக்கலாம் வேணும். நம்ம ரைஸ் சேர்க்க போறோம். அதுக்கு பதிலா வேற ஏதாவது கூட நீங்க வேணா வரகு அந்த மில்லட்ஸ் அல்லது கினோவா எது வேணாலும் சேர்த்து பண்ணலாம். பாலக் மூங் தால் கிச்சடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம் நாம. ஓகே. பாலக் மூங் தால் கிச்சடி செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. பாலக் மூங் தால் கிச்சடி செய்ய தேவையான பொருட்கள்: பாலக் 1 கப், பச்சரிசி 1 கப், பச்சை பயறு 1/2 கப், பச்சை பட்டாணி 1/4 கப், பச்சை மிளகாய் 3, நறுக்கிய கேரட் 1/2 கப், நறுக்கிய தக்காளி 2, சின்ன வெங்காயம் 1 கப், மிளகு சீரக பொடி 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கடுகு 1 டீஸ்பூன், மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன், நெய் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, பிங்க் சால்ட் தேவையான அளவு. பாலக் மூங் தால் கிச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்தாச்சு. இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி சொல்லுங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட பேர் தான் சாரலட்சுமி ஈஸ்வரன். நான் தாய்லாண்டில் 28 இயர்ஸாக இருக்கேன்னா, நாங்கள் தாய்லாண்டில் இருக்கிற யுனைடெட் நேஷன்ஸில் பார்ட் டைம் கன்சல்டண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆமாம். இப்போ தாய் ரெசிபிஸ்லாம் நிறைய தெரியும். ஆமாம், தாய் ரெசிபி நல்லாவே தெரியும். பட் ஜென்ரலாகவே தாய்லாண்ட் அப்படின்னா எல்லாரும் நினச்சிட்டு இருப்பா அங்கே வெஜிடேரியன் ஆப்ஷன் ரொம்ப கம்மி அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. தாய்லாண்டில் நிறைய வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் இருக்குது தாய் ஃபுட்டில். அண்ட் அது எல்லாமே ரொம்ப மோர் ஹெல்தி ஃபுட்டாக தான் இருக்கும் தாய் ஃபுட். நிறைய சாலட்ஸ் நிறையா இருக்கும். நிறைய சாலட் இருக்கும். அவளோட டெசர்ட் எல்லாமே அவள் மோஸ்ட்லி கோகோனட் வாட்டர், கோகோனட் மில்க், அதுல அந்த நேச்சுரல் ஸ்வீட் அப்படிதான் பண்ணுவாளே தவிர ரொம்ப ஸ்வீட் எல்லாம் ஆட் பண்ண மாட்டா. பேசிக்கலி அவளோட ஃபுட் ரொம்ப ஹெல்தியாவும் இருக்கும், ஈஸி டு ப்ரிப்பேராகவும் இருக்கும். ஓகே. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ நம்ம கிச்சடிக்கு கிச்சடிக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட்டோ அதெல்லாம் இப்போ ஆட் பண்ண போறோம். ஓகே. கொஞ்சம் வாசனைக்காக முதல்ல கொஞ்சம் நெய் போட்டு. ஓகே. முதல்ல ஏன்னா இது குழந்தை இல்லாமல் சாப்பிட்றதுங்கிறதுனால கொஞ்சம் நெய் போட்டால் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அப்புறம் கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம். இதில் நம்ம டயட்டாக பண்ணணும்னு நினச்சோன்னா ரைஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம்னாலே போதும் இல்லையா? ஏன்னா நம்ம அந்த மூங் தாலை பச்சை பயிறுன்னு சொல்லுவாங்க, அதை நம்ம தோலோடு தான் பண்ண போகிறோம். அது இருக்கிறதுலே அதுக்கு ரொம்ப நியூட்ரிஷனல் வேல்யூ அதிகமாக இருக்கிற ஒரு பல்ஸ் அது. அதனால இது காஞ்சுடுத்து கொஞ்சம் கடுகு, பெருங்காயம், அப்புறம் நான் இஞ்சி பூண்டு 2 எடுத்துன்னு வந்திருக்கேன். பூண்டு அவாய்ட் பண்ணோம்னா பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். அதெல்லாம் ஆப்ஷனல். இது எல்லாமே அவாவா பண்றவாளோட ஆப்ஷனல் தான். சரி, பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம், பொடியாகவும் கட் பண்ணி போட்டுக்கலாம். என்னதான் இருந்தாலும் பொடியாக கட் பண்ணால் ஃப்ளேவர் இன்னும் நல்லா இருக்கும். ஓகே, பேஸ்ட்டை விட. ஓகே 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 ஓகே. மஞ்சள் பொடி. அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நிறைய பெப்பர் எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுவேன். ஏன்னா பெப்பர் ஒரு பழமொழியே இருக்கு, பகைவன் வீட்டுக்கு கூட போய் நீங்க 4 மிளகை சாப்பிட்டு நீங்க அவங்க வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிட்டீங்க அப்படின்னா அது ஒண்ணும் பண்ணாது அப்படின்னு சொல்லுவா. சோ அதனால நான் கொஞ்சம் பெப்பரை கொஞ்சம் எல்லாத்துலயும் சேர்த்துப்பேன். ஏன்னா குழந்தைங்க எல்லாம் யாரும் சீரகமும் இருக்கு இல்லையா, மிளகு சீரக பொடியை நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே நான் போடுவேன். சரி. அதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள் எல்லாம் போடலாம். ஃபர்ஸ்ட் வெங்காயம். முதல்ல வெங்காயம் போட்டுக்கலாம். இதுவும் ஆப்ஷனல் தான். நான் சின்ன வெங்காயம் எடுத்துன்னு வந்திருக்கேன். பட் உங்களால டைம் இல்லை அப்படின்னா நீங்க பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வெங்காயமும் போட்டுக்கலாம். சரி. வெங்காயம் வதங்கணுமா நல்லா? வெங்காயம் நல்லா வதங்கினா நல்லா இருக்கும். சரி. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா வெங்காயம் வதங்குற அந்த நேரத்துல இந்த மாதிரி நான் சரி சில பேருக்கு குட்டி குட்டியா கட் பண்ணினா அவளுக்கு தொண்டையில மாட்டிக்குங்கிறதுனால ஆல்ரெடி மிளகும் ஆட் பண்ணிருக்கோம், கொஞ்சம் காரப்பொடியும் ஆட் பண்றோம். இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நம்ம பச்சை மிளகாவை போட்டோம் அப்படின்னா வேண்டாட்டி அவளுக்கு எடுத்து வச்சு சாப்பிட ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. இது வதங்கணும் இல்லையா? கொஞ்சம் நேரம் வதங்கணும். ஓகே. வதங்கிட்டே சொல்லுங்க. நீங்க எப்ப சமையல் கத்துக்க ஆரம்பிச்சது? சமையல்லாம் ஒன்றும்
கல்யாணம் ஆகி போயிட்டு ஒண்ணுமே தெரியாது. அப்ப இந்த காலத்துல இருக்கிற மாதிரி ஒரு கூகுள் கிடையாது, ஒரு என்ன எதுவும் இல்ல. எதுவுமே அம்மாக்கு இல்ல. ஃபோன் பண்ணா சொல்லுவா என்ன பண்ணலாம். அம்மாக்கு ஃபோன் பண்ற நாட்டுல இல்லையே. அம்மாக்கு ஃபோன் பண்ணா சார்ஜும் ரொம்ப ஜாஸ்தியான நாட்டுல இருந்தா எங்க அம்மா வந்து மீனாட்சி அம்மாளோட குக் அண்ட் சி சமைத்து பார் அப்படின்னு ஒரு புக்கை கொடுத்தா. சரி, அதை வச்சு நான் ஃபர்ஸ்ட் டே சமைச்சேன். பார்த்தா சாம்பார்லாம் அண்டா அண்டாவா வந்தது. எங்க அம்மா சொன்னா அந்த புஸ்தகத்தை பார்த்து சமைன்னு சொன்னாலே தவிர அதுக்கு அளவு கம்மி பண்ணிக்க சொல்லல. அளவை கம்மி பண்ணிக்க சொல்லல. அதுக்கப்புறம் நான் எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டா எங்க அம்மா சொன்னா அதுல இருக்கிற இன்கிரீடியன்ட்ல 6 பேருக்கு, நீ வந்து ஒரு 2 பேருக்கு சமைக்கணும்னு சொல்லி அப்படிதான் எல்லாம் அடிச்சு பிடிச்சி கொஞ்சம் பேசிக் கத்துனேன். அப்புறம் வந்து கொஞ்சம் அதோடனே எனக்கு என்னோட பையன் வந்து ரொம்ப நல்லா சாப்பிடுவான். அவன் சாப்பாடு ரொம்ப என்ஜாய் பண்ணுவான். ஓகே. ஸோ அவனுக்காக நான் வந்து நிறைய விஷயம் கத்துனேன். ஏன்னா அவனுக்கு பிடிக்குமே, சாப்பிட அவனுக்கு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹானஸ்ட்லி அவனை வந்து ஹாப்பி பண்ணணுங்கிற ஒரு ரீசனுக்கு தான் நான் இந்த தாய் டிஷ் கத்துனேன். எல்லாமே நான் வந்து அவனுக்கு அந்த லஞ்ச் பாக்ஸ்லாம் கொடுத்து அவன் ரொம்ப ஹாப்பியா இருக்கணும். ஸோ அவனுக்காக அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நான் நிறைய வந்து இந்த சமையல் பண்ண கத்துன்ற ரீசனே அதுதான். உண்மையை சொல்றேன். நீங்க பண்ணதுலயே இப்ப உங்க பையனுக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப? அவனுக்கு நான் பண்ணா எல்லாமே பிடிக்குமே, அதுதான். இருந்தாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷலா இருக்கும், அடிக்கடி கேட்டிருப்பானே. அவனுக்கு தாய் ஃபுட் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு தாய் டெசர்ட் பண்ணுவேன், அந்த தேங்காய் பால் அதெல்லாம் வச்சு, அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. பேசிக்கலி சவுத் இந்தியன்ல எது பண்ணாலும் பிடிக்கும். வெங்காயம் வதங்கிருக்குன்னு நினைக்கிறேன். வெங்காயம் வதங்கியாச்சு இல்லையா? அதுக்கப்புறம் நான் வந்து இது போட்டுக்கிறேன், பட்டாணி, பச்சை பட்டாணி. ஆக்சுவலி பச்சை பட்டாணில நான் இப்ப நிறைய கிடைக்கிறதுங்கிறதுனால நான் வாங்கி இது ஸ்ப்ரவுட் பண்ணிடுவேன். ஏன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரவுட் இருந்தா இன்னும் கொஞ்சம் நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி இருக்குங்கிறதுனால நான் இதை அப்படியே பண்ணி மோஸ்ட்லி நான் இந்த எது அந்தந்த சீசன்ல கிடைக்கிறத வாங்கி நான் கொஞ்சம் ஸ்ப்ரவுட் பண்ணிடுறேன். அதனாலதான் என்னோட பட்டாணி எல்லாம் கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டடா இருக்கு. ஓகே ஓகே. இதுல பட்டாணின்னு கிடையாது, நம்ம வேற கூட இன்னும் ஏதாவது பருப்பு கூட சேர்த்துக்கலாம் இல்லையா? என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து யூஸ்வலா இதுல இதுவும் சேர்ப்பேன், வேர்க்கடலையும் சேர்ப்பேன். ஆனா இப்ப நிறைய பேர் வந்து பீனட் அலர்ஜி அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாம் வந்ததுனால நான் இதுல சேர்க்கல. நான் கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்துப்பேன் வேக வச்சு. இப்போ நீங்கள் லீவுக்கெல்லாம் இங்கே வரும்போது அம்மா சமைச்சு நிறையா சாப்பிட்ருப்பீங்களே. ஸோ அம்மா கிட்ட இருந்து அம்மாவோட ஸ்பெஷல் டிஷ் அப்படின்னு எப்படியுமே இருக்கும். ஆமாம். ஸோ அது கற்றுண்டாச்சா? ஆமாம், அது கற்றுண்டாச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா நம்ம கற்றுப்போம். அம்மாவோட டேஸ்ட்க்கு வர்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆமா 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 ஆமா, அது உண்மைதான். அப்ப அதோட அருமையே தெரியாது நம்ம அம்மா பண்ணும்பொழுது. இப்ப நம்ம பண்ணும்பொழுதுதான் ஐயோ நம்மளோட அம்மா ரொம்ப பெட்டரா பண்ணினாலே அதையே நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணினோம்னு இப்போ நம்மளுக்கு ரிவைண்ட் பண்ணா நான் I always think that way. ஐயோ நம்ம அம்மாவோட டேஸ்ட் வாஸ் மச் பெட்டர். பட் ஆனா அதை நம்ம எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கோம். இப்ப நம்ம அந்த அம்மா டேஸ்ட்ல 10% கூட வரல. ஆனா நம்மள வந்து இந்த நம்ம குழந்தைங்க இதை பிரைஸ் பண்ணணும்னு வேற நம்ம எதிர்பார்க்கணும். தக்காளி சேர்த்தலாமா? ஆமா, முதல்ல கேரட் சேர்த்தலாம். இதுல காலிஃப்ளவர், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே போட்டுக்கலாம். காலிஃப்ளவர், பீன்ஸ், திருப்பி அது கொஞ்சம் டயட் அப்படிங்கிறதுனால நான் உருளைக்கிழங்கு அவாய்ட் பண்ணினேன், வேற ஒன்றும் இல்லை. இன்ஃபேக்ட் நீங்க இதெல்லாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்களேன். முதல் நாள் ராத்திரியே லைட்டா இதெல்லாம் வேக வச்சு கேரட் எல்லாத்தையும் நீங்க வச்சுட்டேன்னா காலங்காலத்தால எழுந்தா சீக்கிரமா அதான் சொல்ல யாருக்கு வேணாலும் இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு ரொம்ப ஈஸியா போயிடும். பட் என்ன வந்து இந்த கேரட் கொஞ்சம் வேக வச்சு தான் எடுத்துன்னு வந்திருக்கேன் லைட்டா. பட் எண்ணெயிலே வதங்கும் போதே நல்லா வெந்துரும் அது அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா. இப்போ வந்து இவரோட மெயின் இன்கிரீடியன்ட்டான பாலக்கை போட்டுறலாம். காய்கறி இல்லைன்னா வெறும் பாலக் மட்டும் சேர்த்துக்கலாம். காய்கறி போட்டா கலர்ஃபுல்லா இருக்கும். ஆமா, பாலக் போட்டா வாழ்க்கை மாதிரி பசுமையா இருக்கும். சமையல்ல கலர்ஃபுல், எல்லாத்துலயும் கலர்ஃபுல், ட்ரெஸ்ஸிங்ல கலர்ஃபுல், எல்லாத்துலயும் கொண்டு வந்தா வாழ்க்கை கலர்ஃபுல்லா ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும். தக்காளி போட்டுருவோம். நம்ம வந்து தக்காளி போட்டுட்டோம், அதுக்கு வந்து நம்ம உப்பு ஆட் பண்ணா சீக்கிரம் வெந்துரும். ஆமா, வதங்கிடும். உப்பு நீங்க வந்து ஆல்ரெடி சாதத்துக்கு அந்த இதுக்கு போட்டாச்சு. இப்ப நம்ம போடுற உப்பு வந்து ஒன்லி ஃபார் த வெஜிடபிள்ஸ். ஓகே. தக்காளி எப்படி நல்லா வதங்கணுமா? ஆமா, உப்பு போட்டதுனால ஒரு 2 மினிட்ஸ்ல இது ஆட்டோமேட்டிக்கா வெந்துருமே. ஓகே. இப்போ தக்காளி கொஞ்சம் வதங்கி எடுத்து இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு மூடினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ஃபாஸ்டர் ஆயிடும். ஓகே, ஒரு 2 நிமிஷம் வந்து வெயிட் பண்ணலாம் நாம. இப்போ நம்ம வந்து மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்தா திறந்து பார்த்துடலாமா? பார்த்துடலாம். நல்லா வெந்துருத்து. அதை தவிர நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்லா வருது இல்லையா? ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு பொடி போட்டிருக்கோம். இப்போ காரத்துக்கு கொஞ்சம் காரப்பொடி போட போகிறோம். நாங்கள் வர மிளகா பொடி
இது குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறதா இருந்தா இந்த ப்ராசஸ் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம அது போட்டுட்டோம் இல்லையா, அதனால கொஞ்சம் கரம் மசாலா. இந்த கரம் மசாலாவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா இது கரம் மசாலா போடாட்டியும் இது நல்லா தான் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சில பேருக்கு எதுலயும் அந்த மசாலா இல்லாம சாப்பிட பிடிக்காதுன்னு சில பேர் இருக்காங்க, அவளுக்காக கொஞ்சம் மசாலா வேணும்னா போட்டுக்கலாம். இல்ல தாளிக்க கூட தாளிக்கலாம், நம்ம ஒரு பட்டை ஒரு 2 கிராம்பு அப்படியும் போட்டு அப்படியும் அந்த மசால் கூட நம்ம தாளிச்சுக்கலாம். இது வந்து அந்த ஒரு பச்சை வாசனை போகும். ஆமா, குக்கிங் வந்து அவளோட ஓன் பெர்முடேஷன்ஸ் அண்ட் காம்பினேஷன்ஸ் தான். அது எப்படி அவளுக்கு வேணுமோ அவங்கவுங்க பண்ணிக்கலாம், அவ்வளோதான். சரி, இது வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்கோம், அதோட டீட்டெயிலும் சொல்லிடுங்க. சாதம் வந்து 1 கப்பு அரிசிக்கு 1/2 கப்பு அந்த தோலோட இருக்கிற பச்சை பயிறு. ஓகே. 1 கப்புக்கு நம்ம யூஸ்வலா 2 கப் 3 கப்பு தண்ணி விடுவோம் இல்லையா, இதுக்கு 3.5 கப்பு தண்ணி விட்டு, பச்சை பயிரும் இருக்கிறதுனால 3.5 கப்பு தண்ணி விட்டு இதுல வந்து உப்பு போட்டு தேவையானாலும் உப்பு, மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுட்டு நான் என்ன பண்ணேன், 1 ஸ்பூன் நெய் விட்டா அது அந்த இது ஒன்னோட ஒண்ணு அந்த பைண்ட் ஆகிறதுக்கு ஈஸியா இருக்கும். பண்ணினா இவ்வளவு அழகா இப்படி வந்து. ஓகே, இப்ப சாதம் வடிச்ச சாதம் ரெடியா இருக்கு. இப்ப வதங்கி எடுத்து இப்ப நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ண. கொஞ்சம் தளர வேணும்னா கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது நம்ம இதை ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு எப்படி வேணும், ஏன்னா இது வந்து கெட்டிலாம் ஆகாது. ஆமா, ஏன்னா இதுல எல்லா வெஜிடபிள்லாம் இருக்கிறதுனால சிலது மாதிரி இறுக்கிக்காது இது எப்படியா இருந்தாலும் அது. அதனால நீங்க பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா அப்படியே கூட இருப்பேன். ஓகே, இதுல 1 ஸ்பூன் நெய் ஒரு நெய் விடும். இது கொஞ்சம் ஃப்ளேவரை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஆமா, நெய் எப்பயுமே லாஸ்ட்ல சேர்க்கும் போது ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக் மூங் தால் கிச்சடி ரெடி. ஜஸ்ட் ஒரு மிக்சிங் பண்ணிட்டு இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பாலக் மூங் தால் கிச்சடி செய்முறை. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன்ல நெய்யும் எண்ணெயுமா விட்டு காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு தாளிக்கணும். கடுகுக்கு அப்புறம் பெருங்காயத்தூள், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சள் பொடி, மிளகு, சீரக பொடி, சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயத்துக்கு அப்புறமா நம்ம கொஞ்சம் வதங்கின உடனே பச்சை மிளகாய், பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. அப்புறம் கேரட் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டு கீரையும் போட்டு தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறமா வந்து காரத்துக்கு வந்து வரமிளகா பொடியும் கொஞ்சம் கரம் மசாலா பொடியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கிரேவி மாதிரி வந்ததுக்கு அப்புறமா நம்ம சாதம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ வெந்த சாதத்தை அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலாக 1 ஸ்பூன் நெய் விட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு இறக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய பாலக் மூங் தால் கிச்சடி ரெடி. பாலக் மூங் தால் கிச்சடி வந்து ரெடி. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச், எங்களுக்காக வந்து ஒரு ஸ்பெஷல் டிஷ் பண்ணி காமிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுக்கு வந்து டைமண்ட் ஹோம் அப்ளையன்சஸ் வழங்கும் ஒரு கிஃப்ட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹோஸ்டிங் மீ. ரசிக்க ருசிக்கங்கிற இந்த ப்ரோக்ராமில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜெயா டிவிக்கு மிகவும் நன்றி. இன்னைக்கு எபிசோட் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து சிம்பிளாக ஒரு கருவேப்பிலை தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது வந்து ஒரு டயட் ரெசிபி தான். ஏன்னா நிறைய பேர் வந்து காய்கறிகள் நிறையா சேர்த்துட்டு பருப்பு வகையெல்லாம் நிறையா சேர்த்து சாதம் கம்மி பண்ணிப்போம் இல்லையா. நீங்கள் அரிசியை வந்து ஒரு 1/4 கப் எடுத்துகிட்டு இந்த மாதிரி காய்கறிலாம் நிறையா போட்டும் பண்ணலாம். அப்படி அரிசியே வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வரகரிசி, திணை அதெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களா, ஸோ அதெல்லாம் கூட யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பாலக் மூங் தால் கிச்சடியும் ட்ரை பண்ணுங்கள், கருவேப்பிலை தொக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் சித்ரா முரளி. நன்றி, வணக்கம். இது உங்க எல்லாருக்கும் பிடிச்ச ரசிக்க ருசிக்க.